சார், டிஜிபி ஆபீஸ்ல சொன்ன கிருஷ்ணன் நம்பியார் கொலை கேஸ். இனி அந்த கேஸை விசாரிக்க போறது அப்பன். அப்பனா? எந்த அப்பன்? யாருக்கு அப்பன்? பேர் என்ன? சண்முகம். உன்னோட பேரு? வைகா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சந்தேகப்படாத, அவ்வளவு பிடிச்சிருக்கு. அகிம்சா இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஒன்லி டிஃபென்ஸ், அப்படிதானே? ஆமா. தப்பு தப்பு தப்பு, மிகப்பெரிய தப்பு. கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காத போது கோவப்பட்டு மக்கள் ஆயுதத்தை தூக்கிடுவாங்களோன்னு பயப்படுற அரசியல்வாதிங்க அதை நடக்காம இருக்க செய்யற தந்திரம், அதுக்கு பேர் தான் அகிம்சை. சுதந்திரம் கிடைச்சு 60 வருஷம் ஆயும் பயத்துல இருந்து, பசியில இருந்து, கடன்ல இருந்து விடுபட்டாங்களா இங்க இருக்க சாமானிய மக்கள்? அரசாங்க வேலையில இருக்கிறவங்க கரெக்டான டைம்ல வந்து வேலை பார்க்கறது ஒன்றும் பெருமை கிடையாது. அதுதான் சட்டம், அதுதான் கடமை. முன்னாடி ஒரு காலத்துல சட்டத்தை மதிக்காம நடந்த கட்சிய வன்மையா கண்டிச்சு போராட்டத்துல ஜெயிச்சவங்க தான் தமிழர்கள். அதுக்கு காரணம் சிம்பிள் தான். ட்ரெயின் கரெக்டான டைம்ல போச்சு, எல்லா ஆபீஸ்லயும் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப பிடிக்க முடியாததும் திரும்ப கிடைக்காததும் ஒன்னே ஒண்ணுதான், டைம், காலம். So be careful about time. நீ தானே இவங்க 3 பேரையும் கொன்னது? நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடாது. நான் ஒரு சன்னியாசி, இவ்வுலகில் முற்றும் துறந்த முனிவன் நான். சாமி, அப்படிதான் நீங்க என்ன கூப்பிடணும். வாய மூடுறோம், எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. வேண்டாம் சார், வேண்டாம். சன்னியாசிகள் தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னென்றுக்கும் நட்பு வச்சுக்கிட்டு சமத்துவமான பந்தம்னு சொல்லி கடைசியில துரோகம் பண்றது இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடக்கிறது இதுதான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் நாளைக்கு நடக்க போறதும் இதுதான். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். நோய் வந்தா சிகிச்சை கொடுக்க வேண்டியது நோய்க்கு தானே, இல்ல நோய் வந்த காரணத்துக்காக? காந்திஜின்னு சொன்னாலே பெருமைதான், அவ்வளவு பிடிக்கும். ஆனா காந்திஜி மட்டும் போதுமா நமக்கு? சுபாஷ் சந்திர போஸ் வேணும், பகவத் சிங் வேணும், மௌலானா அப்துல் கலாம் வேணும், சந்திரசேகர் ஆசாத் வேணும், வீர் சவர்கர் வேணும். வெறும் முயற்சி இல்ல, விடாமுயற்சி, அதுதான் வேணும். Attack is the best defense.